ஹஜ் பயணமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் குழு புறப்பட்டுச் சென்றது. மேலும் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமையாக இந்த ஹஜ் பயணமானது பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மக்காவிற்கு இந்த புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி இன்றைய தினம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுமார் 1000த்திற்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இன்றைய தினம் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்காக சவுதி அரேபியாவைச் சேர்ந்த மக்காவிற்கு செல்கின்றனர். அதற்கான முதல் விமானமானது இன்றைய தினம் சென்னை விமான நிலையத்திலிருந்து தற்போது புறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையர் நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் இந்த விமானத்தை தற்போது கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார். அதன்படி 1000த்திற்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணத்தை மேற்கொண்டு தற்போது இந்த பயணத்தை மேற்கொண்டு தற்போது இந்த விமான நிலையத்திற்கு சென்றுள்ளனர். இந்த ஹஜ் புனித பயணம் குறித்து பேசுவதற்காக ஆற்காட்டைச் சேர்ந்த கரீம் நம்மிடம் இணைந்துள்ளார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். நீங்கள் இன்னைக்கு ஹஜ் பயணம் மேற்கொள்ள போகிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இஸ்லாமியர்களுக்கு இந்த ஹஜ் பயணம் வர்றது எவ்வளோ முக்கியமாக பார்க்கப்படுது? எல்லாருக்கும் ஏக சாந்தி சமம் உண்டாடுறாங்க. இந்த வருஷம் 2025 ஹஜ் கமிட்டி சார்பாக, தமிழ்நாடு அரசு சார்பாக, மத்திய அரசு சார்பாக அனைத்து மக்களுக்கு தமிழ்நாட்டை சார்ந்த முதல் விமானம் இன்று மாலை 5 மணிக்கு புறப்பட இருக்கிறது. இது சம்பந்தமாக சிறப்பான ஏற்பாடு செய்த மாநில அரசுகளுக்கும் ஹஜ் சொசைட்டி நிர்வாகிகளுக்கும் ஹஜ் தன்னார்வலர்களுக்கும் மற்றும் மத்திய அரசுகளுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளோம். இந்த பயணம் சிறப்பாக முடிய தமிழக அரசு, மத்திய அரசு சிறப்பான ஏற்பாடு செய்து நாங்கள் ஹஜ் பயணம் போய் திரும்பி வருவதற்கு எங்களுக்கு பாதுகாப்பாக சிறப்பான ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதுக்கு நன்றி சொல்லுவேன். மாநில அரசு எங்களுக்காக ஹஜ் மானியமாக 25,000 ரூபாய் கொடுக்கிறார்கள். அதுக்கு மிக மூலவரம் நன்றி தெரிவிக்கிறோம். இது சம்பந்தமாக உழைத்த மினிஸ்டர் நாசர் ஐயா அவர்களுக்கும் எங்களுக்கு இந்த ஹஜ் பயணங்கிறது இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு முக்கியமாக பார்க்கப்படுகிறது? அதை ஹஜ் எங்கள் இஸ்லாமிய 5 கடமையில் இது மிகப்பெரிய ஒரு கடமை. ஹஜ் கடமை ஆண்டவன் எல்லாருக்கும் ஹஜ் செய்யறதுக்காக தௌஃபீக் தரணும். இது சம்பந்தம் தௌஃபீக் தரதால எல்லா மக்களுக்கும் ஹஜ் செய்ய கடமை இருக்குது. அரசாங்கம் அதுக்கான உதவி செய்து எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்கு வரணும், இந்த கடமையை நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிறேன். நிச்சயமாக தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஹஜ் பயணிகளுக்கு அந்த மானியம் அளிப்பதற்காக சுமார் 14 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த காசோலையை தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த வாரம் இந்த பயணிகளுக்கு வழங்கினார். அதன்படி இந்த பயணிகள் அனைவருக்கும் இந்த மானியமானது வழங்கப்பட்டு அவர்கள் அனைவரும் இன்றைய தினம் அந்த முதல் விமானமானது இன்றைய தினம் மாலை புறப்பட்டு செல்ல உள்ளது. அந்த விமானத்தை ஆவடி நாசர், அதாவது சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் இன்னும் சற்று நேரத்தில் கொடியசைத்து துவக்கி வைக்க உள்ளார். கண்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.